ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கோல்டில் ஸ்கேல்பிங் செட்டப் எப்படி மார்க் பண்ணுறது, அதாவது எப்படி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நமக்கு வந்து கோல்டில் மட்டும்தான் என்ட்ரிஸ் இருக்குது. ஜிபிபிஜேபி வந்து ரொம்ப கன்சால்டேஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த ஜோன்ஸ் எல்லாமே பிரேக் அவுட் பண்ணுற வரை நம்ம வெயிட் பண்ணுவோம். அது வரை எந்த என்ட்ரிஸும் போக வேணாம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அனாலிசிஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோன்னா ஃபாரெக்ஸ் பேக்டரியில் போய்ட்டு என்ன நியூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி டேட் வந்து January 26. ஸோ இப்போ நமக்கு வந்து 7 PM போல் யூஎஸ்டியில் ஒரு நியூஸ் இருக்குது. இப்போ கரண்ட்டாக நமக்கு வந்து நியூஸ் இம்பேக்ட் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஓகேங்களா, வேறு எந்த நியூஸும் இல்லை. 7:30 PMக்கு ஒரு யூஎஸ்டியில் ஒரு நியூஸ் இருக்குது. அது அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. நமக்கு வந்து அந்த ரெட் கலரில் பாக்ஸஸில் இருக்க நியூஸ் மட்டும்தான் நமக்கு வந்து இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய நியூஸஸ். மற்ற எந்த நியூஸஸும் நம்ம வந்து பெருசாக கேர் பண்ணிக்க தேவையில்ல. இப்போ நம்ம வந்து சார்ட் அனாலிசிஸ்க்குள்ளே போயிடுவோம். நான் வந்து கோல்டு பேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். கோல்டு பேரில் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கரண்ட்டாக ஒரு இந்த ரேஞ்சஸில் ஒரு கன்சால்டேஷன்ஸில் இருக்குது. ஓகேங்களா, ஃபுல் கன்சால்டேஷன் தான். பட் இந்த ரேஞ்சஸில் ஒரு கிளியர் ரேஞ்ச் இருக்குது, இங்கேயே ஒரு கிளியர் ரேஞ்ச் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இதில் எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் மார்க் பண்ணி எப்படி ஸ்கேல்பிங் செட்டப் வந்து ஸ்கேல்பிங் வந்து அப்ளை பண்ணுறது, என்ட்ரி வந்து எப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா, நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் ஒரு லைன் எடுத்து இங்கே இருக்கக்கூடிய மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன், இந்த இடத்துல ரிஜெக்ஷன் இருக்குங்களா, இங்கே அண்டு இந்த இடத்துலலாம் பார்த்தா நமக்கு வந்து ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கலர் வந்து வேறு கலர் வச்சுக்கிறேன், ஆரஞ்சு கலர் வச்சுக்கிறேன். இப்போ இது வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, கரண்ட்டாக அந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு மேலே இருக்க மல்டிபிள் டச்சஸ் எல்லாமே நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, அப்போ இதை நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அண்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் ஏன் மார்க் பண்ணுறேன்னா இந்த இடத்துலலாம் மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. அண்டு இந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்தந்த இடத்துலலாம் பார்த்தோன்னா ரிவர்சல் கொடுத்துருக்கும். அந்த மாதிரி இடத்த மட்டும் தான் நான் வந்து மார்க் பண்ணுவேன் ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்காக. அண்டு நமக்கான டார்கெட் எது வரையும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து அப்சைடு இந்த இடத்துல இருக்க மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் பார்த்தோன்னா கிளியர் ரேஞ்ச் இருக்குது. ஓகேங்களா, இங்கே இந்த கேண்டில் இந்த ஃபுல் லென்த் வரையுமே நமக்கு வந்து ஃபுல் பாடி வரையுமே நமக்கு ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுக்கும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா. ஓகேங்களா, அண்டு இதை வந்து நான் வேறு ஒரு கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து சப்போர்ட் மார்க் பண்ணியாச்சு, ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணியாச்சு, அண்டு அப்சைட் டார்கெட்டும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ டவுன் சைட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா நான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நான் வந்து இது வந்து 1 hour டைம் ஃப்ரேம் கூடியது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் போயிட்டு அந்த மார்க் பண்ண லெவல்ஸ்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். இப்போ அப்சைட் நம்ம அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம், இதை கொஞ்சம் கரெக்ஷன். அண்டு இது கூட ஓகே, டார்கெட் அப்சைட் டார்கெட் அண்ட் இந்த இதுவும் ஓகே, கிளியராக தான் இருக்குது. அண்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா 1 hour டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டு சார்ட் டைப் மாற்ற போகிறேன். சார்ட் டைப் எதுக்குன்னா ஸ்ட்ராங்கான ரிவர்சல்ஸில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம வந்து சார்ட் டைப் வந்து மாற்றிக்குவோம். நம்ம ரெசிஸ்டன்ஸை பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் இந்த இடத்துலலாம் பார்த்தோம்னா மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன், இந்த இடத்துலலாம் மார்க்கெட் பல டைம் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, இந்த இடத்துல ஒரு ரிவர்சல். ஸோ நமக்கு வந்து நல்ல ஒரு வேலிடான லெவல்ஸ் தான். அண்டு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அப்சைட் டார்கெட்டில் நமக்கு ஒரு நல்ல ஜோன்ஸாக இருக்குது. அண்டு இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஜோன்ஸ். ஓகேங்களா, அண்டு டவுன் சைடு பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட்டில் நமக்கு இங்கே இருக்கலாம் பல டைம் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அண்டு டவுன் சைட் டார்கெட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இங்கே இருக்க இந்த மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸில் வந்து நான் என்ன பண்ணுறேன், மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரேக் அவுட்காக வந்து என்ட்ரிஸ் வெயிட் பண்ண போகிறோம். இப்போ கேண்டில்ஸ் திரும்ப வந்துடும். இப்போதைக்கு தான் நமக்கு வந்து மார்க் பண்ண கிளியரான செட்டப். ஓகேங்களா, அண்டு இப்போ இருக்க நியூஸ் இம்பேக்ட்னால ஒரு சின்ன ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அண்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த நியூஸ் இம்பேக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி நமக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத. ஸோ என்ட்ரி கொடுத்தா எடுக்க போகிறோம், இல்லைன்னா நம்ம வந்து அவாய்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து பெருசாக வந்து ஒன்றுமே கிடையாது. என்ட்ரி வந்து டெய்லியும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு செக்ஷன்லையுமே பார்த்தோம் அப்படின்னா 4-5 என்ட்ரிஸ்க்கு மேலே கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அண்டு இந்த ரேஞ்ச் வேறு பார்த்துரும், ஒரு 45 பிப்ஸ் ரேஞ்ச் வரையும் இருக்குது. இந்த ஜோன்ஸ்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ட்ரேடே எடுக்க மாட்டோம். நோ ட்ரேட் 45 பிப்ஸ். ஓகேங்களா, இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து எந்த ஒரு என்ட்ரிஸும் எடுக்க மாட்டோம், அவாய்ட் பண்ணிக்குவோம். அண்ட் அப்சைட் நம்ம வந்து டார்கெட் எது வரையும் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 45 பிப்ஸ் ரேஞ்ச் இருக்குது. அண்ட் அப்சைட் டார்கெட் எவ்வளோ ரேஞ்ச் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். அப்சைட் டார்கெட் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 56 பிப்ஸ். ஓகேங்களா, அண்ட் டவுன் சைட் டார்கெட் ஆல்சோ நமக்கு எவ்வளோ வருதுன்னா ஒரு 56. ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. நமக்கு தேவையானது வெறும் 10 to 20 பிப்ஸ்.
10 to 20% ஈஸியாக கொடுக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கேண்டில் லைட்டாக அங்கிட்டு மூவ்மெண்ட் கொடுத்தாவே நமக்கு வந்து ஈஸியாக கொடுத்துரும். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ரொம்பலாம் பெருசாக வேணாம், லாட் சைஸ் கொஞ்சம் சேர்த்து போட்டு நம்ம வந்து ஆர்டர்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சிம்பிளாக பிடிச்சிட்டு வெளியே வந்துக்கிட்டே இருப்போம். அண்டு இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நியூஸ் இம்பேக்ட் வேறு இருந்துக்கிட்டு இருக்குது. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்போயே பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஜஸ்ட் இந்த அனாலிசிஸை வாட்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.